ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர். சார் வணக்கம். வணக்கம். நேற்று பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்ட 130th அந்த அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றது ரெண்டு வகையான விமர்சனங்களை முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆளும் கட்சி இது பொலிட்டிக்கல்ல ஒரு மொராலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்க அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சி பிளாக் டே ஃபார் டெமோக்ரஸி அப்படின்றதும் இது ஒரு மாடரேட் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. இது முதல் கருத்தாக நான் சொல்றது இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் நிறைவேறுவதற்கு 2/3 மெஜாரிட்டி, மூன்றில் 2 பங்கு மெஜாரிட்டி தேவையா இருக்கு. அதனால இது சட்டம் நிறைவேறுமா என்பது சந்தேகமே இருக்கு. அதனால இது திசை திருப்பும் வேலையாக இருக்கும்ங்கிறது ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் ஃப்ராடு, அந்த வாக்காளர் பட்டியலில் இன்னைக்கு ராகுல் காந்தி எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் கூட 30 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கா என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலே இல்லை. அவர்கள் அளிக்கும் விளக்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் நகைப்புக்குரியதா இருக்கு. சிரிக்கிற மாதிரி, சின்ன குழந்தைங்க கூட அப்படி பேச முடியாது. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நெருக்கடியில் இருக்குது மோடி அரசு தான் எனக்கு தோணுது. நெருக்கடி காரணம் இந்த எலக்ட்ரல் ஃப்ராடுங்கிற விஷயம். இது பெரிய அளவில் எடுபட்டிருக்கு மக்கள்கிட்டங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இன்னைக்கு ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் பீகார் நடக்கும் இதுக்கு பெரும் எழுச்சி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பல பேர் வாக்குரிமை இழக்கும் அபாயம் இருக்குது. வாக்குரிமை கூட குடியுரிமை சம்பந்தப்பட்ட சில கேள்விகளும் அதில் கேட்குறாங்க. அப்போ இந்த எழுப்பு இப்போ ஏதோ ஒரு திசை திருப்ப வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது, இந்த பகல்காம் அட்டாக் நடந்தப்போ முதல் செய்தி இந்து பத்திரிகை உட்பட முதல்ல செய்தியை நீக்கிட்டாங்க. முதல் செய்தி 5 இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படி சொல்லி. அப்புறம் பிபிசி அந்நிய ஊடகங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அதற்கு அந்த நேரத்தில் விளக்கம் அளிக்காத இந்திய அரசு ஏர் சீஃப் மார்ஷல் 3 மாசத்துக்கு பிறகு இப்போ ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. அந்த விளக்கம் என்னன்னா, நாங்கள் 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா, இது என்ன, அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இவர்கள் ஒரு டிஃபென்சிவா இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு திசை திருப்பும் வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நியாயமான சந்தேகம் எல்லாருக்குமே ஏற்படுது. அதுக்கு முக்கியமான காரணம், அரசியல் அமைப்பை தூய்மைப்படுத்துறது ரொம்ப ஈஸியா ஒரு நாள் பண்ற வேலை இல்லை. அது யார் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது தூய்மைப்படுத்த இப்போ பதவியை நீக்கம் செய்வது, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இதற்கான சட்டப்பிரிவுகள் இருக்கு. 102 அரசியலமைப்பு சட்டம் 102ல பாத்தீங்கன்னா, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு எம்பியை நீங்க பதவி நீக்கம் செய்வதற்கு ஒரு 4-5 கிரவுண்ட் சொல்றாங்க. ஒன்று அவர் வேறு ஏதாவது பதவி வச்சா, லாபம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கும்போது வேற ஒரு தொழில் நடத்தி அது மாதிரி லாபம் தரும் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது. இரண்டாவது அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று நீதிமன்றம் அதை நீதிமன்றம் அதை சொல்லணும். அந்த நேரத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். மூணாவது, திவால் ஆயிட்டார்னு வச்சுங்களேன், அவருடைய கடன்களை தீர்க்க முடியாமல் ஒரு பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு, திவால் ஆயிட்டாருன்னா அந்த நேரத்தில் சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். நாலாவது, அந்நிய நாட்டு பிரஜையாக இருந்தார். அந்நிய நாட்டு பிரஜையாக இருந்தால் மட்டும் இல்ல, அதற்கான அப்ளிகேஷன் போட்டு அவர் அந்நிய நாட்டுடன் தொடர்பு இருக்காருன்னு தெரிஞ்சாலே பண்ண முடியும். இன்னொன்று, அடுத்த கிரவுண்ட் 10th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கு. அதாவது ஆர்டிக்கல்ல பல ஷெட்யூல்ஸ் இருக்கு. 12 ஷெட்யூல் இருக்கு இது வரைக்கும். அது பிரிச்சிருக்காங்க. பல பாகங்களாகவும் பல ஷெட்யூலாகவும் பிரிச்சிருக்காங்க. 10வது ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட், அதாவது கட்சி தாவலுக்கு எதிரான சட்டம். அந்த சட்டத்தில் யாருக்கு பவர்னா, ஸ்பீக்கர் நீக்கலாம். ஒருத்தர் கட்சி தாவறான அந்த நேரத்தில் நீக்க முடியும். ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ இது பண்ணும்போது மாநில அளவில். அப்ப என்னன்னா, ஏற்கனவே இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான சட்டம் என்னன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு 1951. அதுபடி என்னன்னா, அதுல நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ, ஒரு மினிஸ்டரோ, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எந்த குற்றத்தை செய்தாலும் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் அதற்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டால் அதை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு கன்விக்ஷன் இருக்கு. அது இப்ப ஜெயலலிதா கேஸ் அப்படிதான் ஆச்சு. அவங்க இறந்து விட்டதுனால, மறைந்து விட்டதுனால நமக்கு அது கன்விக்ஷன் வரல. சசிகலா தண்டிக்கப்பட்டாங்க. பட் அவங்க பப்ளிக் சர்வெண்ட்ல அப்படி ஒண்ணு இருக்கு. இன்னொரு கரப்ஷன் கேஸ்லயும் அப்படிதான். கரப்ஷன் கேஸ்லயும் டிஸ்குவாலிஃபை பண்ணா 6 வருஷத்துக்கு நீங்க எலெக்ஷன்ல இது பண்ண. அப்ப சட்டங்கள் ஏற்கனவே இருக்கும்போது எதுக்காக புதிய சட்டம்? அவங்க 2 விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாங்க. ஒண்ணு, செந்தில் பாலாஜி இத்தனை நாட்கள் சிறையில இருந்தப்பையும் அவர் இலக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பவர்ல அங்க ஜெயில இருந்துகிட்டே கவர்மெண்ட் ரன் பண்ணாரு. இது எல்லாம் ஒரு வகையா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க.
கேஸை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க. அதற்காக தான் இதை கொண்டு வரோம். இது வந்து தேவையானது, காலத்தின் தேவை இது அப்படின்றாங்க. இல்ல இதுல வந்து என்ன பிரச்சனைனா, கிரிமினல் ஜெரி அதாவது குற்றவியல் நிர்வாக நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுபடி வந்து அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் வரை நீங்க வந்து குற்றவாளிங்கிறது தான். குற்றவாளி இல்லை, நிரபராதி தான். அது வரைக்கும் வந்து அது வந்து குற்றவாளி கிடையாது. ஆனா இந்த சட்டத்தை பத்தி பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது வந்து நம்ம ஒரு விதத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்த முடியுதுல்ல, மறுபடியும் பதவி விலக செய்யறாங்கல்ல. பட் என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு வந்து இந்தியாவில் நடக்குதுன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, சிபிஐ, இந்த மாதிரி ஏராளமான அவங்களை ஏஜென்ட், சிபிஐ இந்த மாதிரி ரைடு அந்த மாதிரி வச்சு இவர்களை வந்து பல பேர் வந்து ஒரு 30 நாள் ஜெயிலில் வைக்கிறதுங்கிறது பெரிய வேலையே இல்லை, ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. கெஜ்ரிவால் கேஸில் கூட நீங்க கால தாமதம் செய்து நீங்க வந்து 30 நாள் சிறையில் வச்சு அதுக்கு பிறகு வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அப்படிங்கிறது 30 நாள்ங்கிற டைம்ல வந்து ரொம்ப ஈஸியா பல பேரை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போக முடியும். அப்ப என்ன, எதிர்கட்சிகளுக்கு எதிராக நீங்க வந்து இதை வந்து பயன்படுத்த முடியும் என்ற அச்சம் தான் இப்ப பெரிய பிரச்சனையே. அது என்னன்னா, உங்களுக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 30 நாள் டைம்ல வந்து இப்ப கூட யாரும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். 30 நாள், அந்த 30 நாள் டைம்ல வந்து அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யார்கிட்ட, மறுபடியும் ஆளுநருக்கு கொடுக்குறாங்க, கவர்னருக்கு. அது மிகவும் அபாயகரமான செயல். ஏன்னா முன்னாடியே நமக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து அந்த சட்டங்களுக்கு, இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறத வந்து அவர் காலதாமம் செய்கிறார். அப்படி அது வந்து கடைசியில் உச்சநீதிமன்றம் வந்து சொன்ன பிறகுதான் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு. இப்போ முன்னாடியே தமிழக கவர்னர், கேரளா ஆளுநர், இவங்கெல்லாம் வந்து தமக்கு இல்லாத அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது, நீங்கள் ஒரு முதலமைச்சர், அமைச்சர் நீக்கும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கும் போது, அப்ப நீதிமன்றங்கள், சட்டங்கள்லாம் என்ன செய்யும்? இதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நமக்கு சந்தேகம் இங்கதான் வருது. இந்த கவர்னர் ஜெகதீப் தங்கர் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் வந்து அவர் அங்க பெரிய பிரச்சனைகள் பண்ணியிருந்தாரு. அரசியலமைப்பு சட்டத்துல வந்து ஒரு விவாதம் நடக்குது, கவர்னருக்கு ஆளுநருக்கு எவ்வளவு அதிகாரம் அப்படிங்கிற போது ஒரு சஜஷன் என்ன வருதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர் வேணும்னு ஒரு விவாதமே நடந்து அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன விதம்னா, அதுக்கு எதிராக ஒரு விவாதம் வச்சு வர்றது என்னன்னா, வாதம் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இருக்கும்போது இன்னொரு பவர் சென்டரை வந்துருவாரு அப்படின்னா அவருடைய அதிகாரத்தை குறைக்கிறாங்க. இந்த கவர்னருங்கிற அதிகாரம் பெற்றதுக்கு பின்னணி என்னன்னா, 1919 மாண்டேகி செம்ஸ்ஃபோர்ட் சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்துப்படி இந்தியர்களுக்கு கொஞ்சம் அதிகாரம், அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி சட்டசபை ஏற்படுது. அந்த நேரத்துல வந்து நீதி கட்சியெல்லாம் வருது. ஆனா அன்னைக்கு கவர்னருக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு சட்டம், அதுதான் வந்து பின்ன அரசியல் சட்டத்தின் அடிப்படையா இருந்தது. அந்த நேரத்திலையும் கவர்னருக்கு அதிக பவர் இருக்குன்னு சொல்லிதான் காங்கிரஸ் வந்து அதை எதிர்க்கிறாங்க. 1950 வரும்போது அந்த பவரை குறைச்சுதான் அவர் வந்து டிஸ்கிரிஷனரி பவர்னு கொடுக்குறாங்க. அவர் முடிவெடுக்கிறதுக்கு அவருடைய சுய சிந்தனையில் டிஸ்கிரிஷன், தன்னுடைய விவேகத்தை பயன்படுத்தி டிஸ்கிரிஷனுக்கு அப்படின்னு வந்து கொடுத்து, அப்ப வந்து கவர்னரை பதவியை, ஆளுநரின் அதிகாரத்தை குறைப்பதுதான் நோக்கமா இருந்திருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம். இப்ப நீங்க வந்து எல்லா அதிகாரத்தையும், அதாவது ஒரு முதலமைச்சரே நீக்கும் அதிகாரத்தை வந்து நீங்க கொடுக்குறீங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த 30 நாள்ல வந்து கவர்னர் ஒப்புதலோ, ஜனாதிபதி ஒப்புதலோ, குடியரசுத் தலைவர் ஒப்புதலோ இல்லைன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபையர். அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல் நமக்கு ஏன் சந்தேகம் வந்தா, நீங்க அரசியலை தூய்மைப்படுத்திக்கணும். இப்போ அமித்ஷா வந்து 3 மாசம் ஜெயில்ல இருந்திருக்காரு. பாபரி மஸ்ஜித் வழக்குல வந்து அத்வானி போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த சட்டம் இன்னைக்கு இருந்தா வந்து அவங்க எல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்போ இது வந்து இந்த நேரத்தில் செய்யப்படுவது வந்து நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இவரோட நோக்கத்தை வந்து நான் சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடியே நான் ரிசைன் பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு உங்களோட சட்டம் என்ன, எங்க பிரச்சனைனா, அந்த விளக்கம்லாம் இன்னைக்கு நமக்கு டேஞ்சர் என்னன்னா, இவர்கள் இப்ப வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இவ்வளவு ரெய்டு நடத்துறாங்க, பல ரெய்டு நடத்திருக்காங்க. சிபிஐ வந்து ஆனா அந்த வழக்குகள்லாம் என்னாச்சு, கன்விக்ஷன் ரேட் என்னாச்சு? அப்ப வந்து இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு தான் அதிகமான வழக்கம் இருக்குது. இப்ப என்னன்னா, இந்த நிரபராதி அப்படின்னு சொல்லலாம், அன்டில் ப்ரூவன் கில்ட்டி, ஒரு வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் நிரபராதின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எக்ஸம்ஷன் இருக்குது என்னன்னா, போக்சோ வழக்குல இருக்கு. போக்சோ வழக்குல வந்து அவர் வந்து முன்னாடியே வந்து ஒரு குற்றவாளியை தான் கருதப்படுறாரு. அதனால போட்டா தடா போன்ற பயங்கரவாத எதிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்று சொல்லப்படும் சட்டங்களுக்கெல்லாம் அதுல வந்துதான் இந்த விலக்கு இருக்கு. இல்லைன்னா நீங்க வந்து அவங்க ஜெயில 30 நாள் இருந்தாலும் 300 நாள் இருந்தாலும் அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை வந்து அவர்கள் நிரபராதி தான். அப்போ வந்து நீங்க வந்து 30 நாள்ல இருந்துட்டாலே அவர் வந்து குற்றவாளி என்று முடிவு செய்து நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுதான் பிரச்சனையா இருக்கு. அங்கதான் நமக்கு சந்தேகம் வரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து,
அவங்க தொடர்ந்து இது மாதிரி அவங்க மேல குற்றம் சாட்டப்படுது, அவங்க வந்து ரிமாண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இந்த கேஸ வந்து வெளியிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்களால வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இந்த கேஸ் வந்து ஸ்மூத்தா வந்து கொண்டு போக முடியல. அப்ப இங்க சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த அந்த ஓட்டைய வந்து சரி பண்றதுக்கு இது ஒரு தேவையான ஒண்ணா இருக்கு. இதுல இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பிஜேபி, அதாவது டிஎம்சி தலைவர் வாஷிங் மிஷின் மாதிரி இவங்க வந்து என்ன எப்படி வேணாலும் அதை பண்ணலாம். இப்போ வந்து அதாவது பிஜேபியில சேர்ந்தாலே அவர் வந்து குற்றமற்றவர் ஆயிடுவாங்க, வாஷிங் மிஷின் பார்ட்டின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி சூழல்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கு, உச்சநீதிமன்றத்தின் தலையீடு இருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கேஸ்ல மறுபடியும் ரிசைன் பண்ண வச்சிருக்குல்ல. அதுக்காக வந்து சட்டம் கொண்டு வரதுங்கிறது வந்து அதாவது எலியை பிடிப்பதற்காக மூட்டைப்பூச்சிக்காக வீட்டையே கொளுத்துற மாதிரி அது வந்து என்னுடைய வாதம் என்னன்னா, இப்ப இருக்கிற சட்டங்கள் பாஜக இது பொருந்தும். ஏன்னா இப்ப வந்து முதலமைச்சர் அமைச்சர்களோட பாஜக பொருந்தும். ஆனா பாஜக பொருந்துன்னா இன்னைக்கு வந்து மாலேகான் வழக்குல வந்து என்னாச்சு, ஒரு எம்பி டெரரிசம் சார்ஜ், பயங்கரவாத குற்றத்துல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்க. என்னன்னா அவங்க நிரபராதின்னு சொல்ல, நிரபராதியும் கிடையாது, அவங்க நிரபராதிங்கிறதுனால விடுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கு எதிரான போதிய குற்றங்கள் இது வந்து நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லைன்னு அங்கதான் பிரச்சனை வருது. இப்போ பிஜேபி ஆட்சியில இருக்கிற மாநிலங்கள்ல வந்து முன்னாடி இருந்த வழக்கெல்லாம் என்ன ஆகும்னா, அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது போலீஸிலிருந்து இது கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சிஸ்டம் சொல்லல, குற்றவியல் நடைமுறை அமைப்பு, அது வந்து போலீஸ்ல இருந்து தொடங்குது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது. அப்போ நீங்க அந்த லெவல்லயே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து எந்த கட்சி வந்தாலும் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஆதாரங்களை அழிப்பதற்கான வேலைகள் வந்து நடக்கும். இன்னும் பிறர் சாட்சிகள் நடக்கும். குஜராத்தில் பல கேஸ்ல அப்படிதானே ஆச்சு. அப்போ வந்து இது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் இந்த சட்டம். இது வந்து எதிர்காலத்தில் வந்து எதிர்கட்சிகள் வந்து இப்படி இந்த சட்டம் தேவையா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. இந்த நேரத்தில் வேறு சட்டங்கள் இருக்கும்போது அப்போ இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சிஸ்டத்தையே வந்து நீங்க கையில வச்சிருக்கும் போது போலீஸ்ல இருந்து நீதிபதியில இருந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் ஒரு நிலை இருக்கும்போது இப்போ வந்து நீங்க வந்து எளிதாக நீங்க வந்து வழக்குல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். வேணும்னா ஒருத்தரை வந்து வழக்குல மாட்ட வைக்கலாம். அந்த அந்த விசாரணையின் தீவிரம் வந்து உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி 30 நாட்களுக்குள்ள உங்க மேல எந்த விதமும் இல்லைன்னா நீங்க பெயில் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அதாவது உங்களுக்கு நீதிமன்ற நடைமுறை பத்தி தெரிஞ்சவர்கள் வந்து இது வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. நீதிமன்ற நடைமுறை வந்து சாதாரண வழக்குகளை கூட வந்து பல இப்பவே ஒண்ணு வந்து டிலே இன் ஜுடிஷியரி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாதாரண வழக்குகளை கூட உங்களுக்கு வந்து இழுத்து பல ஆண்டுகள் நடக்கிற இது. அப்ப இந்த 30 நாள்ல வந்து அதை வந்து தடைப்படுறதுக்கு இந்த நீதித்துறையிலேயே வந்து பல ஓட்டைகள் இருக்கு. வாய்தா வாங்குறது, தள்ளி போடுறது, இந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து பெரிய எதுக்கு வந்து ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ வந்து இவ்வளவு பெரிய இது பண்ணு, நீங்க வந்து குற்றத்தை நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். இப்போ நம்ம இவி கேஸ் நடக்குது, சிபிஐ. ஆனா நீங்க குற்றத்தை நிரூபிச்சு அவங்கள வந்து 6 வருடம் தள்ளி வைங்க, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல தள்ளி வைங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல தள்ளி வைங்க. அவ்வளவு முன்னாடி இருக்கு. முன்னாடியே அந்த பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ வந்து கெஜ்ரிவால் மேல இருக்கிற கேஸை ப்ரூவ் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த பொறுப்பு அது ஏன் இவ்வளவு நாள் இருக்கு. இப்போ வந்து செந்தில் பாலாஜி கேஸ்லயோ, பார்த்தா சாட்டர்ஜி எஜுகேஷன் மினிஸ்டர் கேரளாவில், ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட், எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் வந்து நீங்க வந்து எதையுமே இழுத்தடிக்க முடியும். எங்களுக்கு வந்து வாய்தா கேட்பாங்க, இன்னும் வந்து எங்களுக்கு போதிய அவகாசம் வேணும்னு போலீஸ் இழுத்தடிக்கலாம். அந்த நேரத்தில் இந்த சட்டத்தில் அதுக்கு வழி கொடுத்துருக்கு இருக்கா? போலீஸ் வந்து விசாரணைக்கு டிலே பண்றாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைலுக்கு டிலே பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த 30 நாள் என்பது 60 நாள் ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கா? 30 நாள் முடிஞ்ச உடனே நீங்க வெளியே போயிடணும். அந்த 30 நாளைக்குள்ள இந்த அமைப்புக்குள்ள 30 நாளைக்குள்ள வந்து ஒரு முடிவு எட்டவே முடியாது என்பதும் வரலாறு. அதனாலதான் நமக்கு வந்து நம்ம வந்து இதை கடுமையா எதிர்க்கிறோம். இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், மமதா பானர்ஜி சொன்ன ஒரு விஷயம், அதாவது பாராளுமன்றத்துக்கு அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வகையில் சட்டத்தை இயற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு 1950 பல வழக்குகள் நடந்திருக்கு. அந்த வழக்கு படி என்ன பண்ணுன்னா, பாராளுமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு வழக்கு முடிவு வருது. அப்போ வந்து அது தொடர்பாக பல வழக்குகள் விசாரணை வந்து கடைசியில் கேசவானந்த பாரதி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, 1973 வந்த கேஸ். அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் அதிகாரம், அமெண்ட்மெண்ட் பவர் இருக்கு அரசாங்கத்துக்கு. ஆனா அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களை வந்து தகர்க்குமாறு இருக்கக்கூடாது. அப்ப அடிப்படை அம்சங்கள் என்ன சொல்றாங்க? பெடரலிசம், கூட்டாட்சி முறை, மாநிலங்களுக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடாது. அந்த நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடாது. இது வந்து மாநில உரிமைகளை பாதிக்கிற விஷயம் தானே. நீ வந்து அங்கிருந்து ஒரு வழக்கு போட்டு ஒரு மாநில முதல்வரை நீக்க முடியும் என்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை
ஒரு கேரக்டர் இருக்குல்ல, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதற்கு எதிராகவே போகுது. அது மாநில உரிமை. அதே மாதிரி எலெக்ஷன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது. இன்னொன்று அடிப்படையான ஒரு விஷயம்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவ்வளோ பெரிய எலெக்ஷன் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து ஒரு 30 நாள் சிறையில் வைக்கிறது மட்டும் நீக்கிறதுங்கிறது பெரிய கேலிக்கூத்து, பெரிய, அதாவது இது பெரிய சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம். பாசிசம் என்பது இதுதான். நான் சொல்றேன், உங்களை வந்து இந்த தேர்தல் முறையிலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த தேர்தல் முறையிலே இதிலே இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளை வந்து நீங்கள் 30 நாள் என்பது மிகவும் குறுகிய காலம். அதுல ஜெயில வச்சு அவர்கள் நிரபராதியா இல்லையா என்ற வழக்கே தொடங்கியிருக்காது. நீதிமன்ற நடைமுறையில பாத்தீங்கன்னா அந்த வழக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது முன்னாடியே வந்து நீதிமன்றங்கள் வந்து வழக்குகள் தேங்கி கிடக்கு. இந்த வழக்கு எடுத்து 30 நாளுக்குள்ள விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? அந்த அளவுக்கு வேகமாக இந்த போலீஸோ இந்த விசாரணை அமைப்புகளும் செயல்படுமா? அப்படிங்கும்போது அப்படி இல்லை. அப்படிதான் நமக்கு நடைமுறை. அந்த நேரத்துல வந்து இது வந்து தவறாக பயன்படுவதற்காக தான் அதிகமா இருக்கு. ஆனா எனக்கு அடிப்படையில ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து அமித்ஷாவுக்கு, மோடிக்கு எல்லாருக்குமே ஒண்ணு தெரியும். இது பார்லிமெண்ட்ல வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். 360 மெம்பரோட சப்போர்ட் இன்னைக்கு அவங்களுக்கு இல்ல. இது வந்து ஒரு திசை திருப்பும் வேலை மாதிரி தான் பல பேரும் சொல்றாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு தெரியும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு, உடனே நிறைவேற்ற முடியாது. பாராளுமன்றத்தில் நிச்சயமாக 360 பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ வந்து இந்த நேரத்துல வந்து இவர்களுக்கு வந்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. பகல்காம் நடந்த அந்த தாக்குதலுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து 3 மாசத்துக்கு பிறகு நாங்க பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு ஒரு ஏர் சீஃப் மார்ஷல் சொல்றாரு. தேர்தல் ஆணையம் என்பதே அவரை தான் ஒருத்தர் கேட்டாரு, வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி. இவ்வளவு நாள் 3 மாசத்துக்கு பிறகு ஒருத்தர் விளக்கம் அளிக்கிறதுனா எனக்கு ஒரே ஒரு சிம்பிள், பகல்காம்ல வந்து இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று எல்லா ஊடகம் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும், எங்கள் விமானங்கள்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து போட வேண்டியதானே. நீங்க வந்து அதை ஈஸியா நிரூபிக்கலாம். எங்கள் விமானங்கள் எதுவுமே சேதம் இல்லை, எந்த ஆதாரமே கொடுக்காம இன்னைக்கு வந்து அப்ப எதுக்குன்னா இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் முறைகேடு, அப்புறம் வந்து பகல்காம் இந்த இது, அப்புறம் வந்து பொருளாதாரமே வந்து ரொம்ப சிக்கல்ல இருக்கு. இன்னைக்கு வந்து ட்ரம்ப்புடைய அந்த வரி விதிப்பு வந்து 50% வந்து திருப்பூர்ல இருந்து பல தொழில்களை பாதிக்கும் ஒரு நிலைமை இருக்கு. இவங்க சொல்ற இதே மாதிரி ஜிஎஸ்டி இப்ப திடீர்னு என்ன சொல்றாரு, அதே இப்ப வந்து சுதந்திர தின ஒரு ஆற்றாருல ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ங்கிறாரு. இத்தனை ப்ரொட்டஸ்ட்க்கு பிறகு இவ்வளவு நாளைக்கு பிறகு ஜிஎஸ்டி மக்களை பாதிக்குது, சாதாரண மக்களை பாதிக்குது என்று தெரிந்த பிறகு அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல சிக்கல்கள் வந்து சிக்கி இருக்கு இந்த அரசாங்கம். அதுக்கப்புறம் வந்து மோடிக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சு. அப்ப வந்து அவர் வந்து விலகுவாரா என்ற கேள்வி வருது. அப்ப உடனே மோகன் பகவத் அந்த பிரச்சனை எழுப்புறாரு. அப்ப என்னன்னா பலவித டிஃபென்சிவான ஒரு இடத்துல இருக்காங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் ஒரு நிலையில இருந்தா இப்படி ஒரு சட்டத்தை போட்டு திசை திருப்புறாங்கன்னு என்னுடைய பார்வை. இறுதியா ஒரு கேள்வி சார், இது வந்து ஒரு பாசிசம், இந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து ஒரு பாசிசமான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு நீங்க விமர்சிக்கிறீங்க. பட் ஆனா இன்னொரு பக்கம் பாக்குறப்ப இது ஊழலை ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிருது. தப்பு செஞ்சவங்க எதுக்கு பயப்பட போறாங்க, நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை. நமக்கு வந்து அதுல பிரச்சனையே கிடையாது. ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், செந்தில் பாலாஜியா இருந்து செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுடைய நீதிமன்ற விசாரணை முறைகள் இந்த நடைமுறையில வந்து 30 நாட்களுக்குள் நீங்கள் வந்து ஒரு முடிவை சொல்ல முடியுமா? 30 நாட்கள் என்பது மிக குறுகிய காலம். வந்து சட்டம் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும், போலீஸ்காரங்க கிட்ட சொல்லுவோம், பத்திரிகையாளருக்கு தெரியும். எந்த வழக்கு வந்து 30 நாள்ல முடியும்? அதுவும் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பது அவ்வளவு 30 நாளுக்குள்ள முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை, முடிக்க முடியாது என்பதுதான். இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது வந்து அரசியல்வாதி இல்ல, அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழல் சொல்லி ஒண்ணு இருக்கு. அகஸ்டா வெஸ்ட்லேண்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறாங்க, இது காங்கிரஸ் காலத்துல. அந்த நேரத்தில் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்திலேயே வந்து ஒருத்தர் வந்து ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வந்து பீட்டர் ஹெய்னோ ஏதோ வந்து ஒரு ஃபாரின் நேம். அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு சார்ஜ் ஷீட் போடல. அப்ப வந்து நீங்க வந்து அதை உங்ககிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்களுடைய நீதிமன்ற நடைமுறை, உங்களை பழிவாளர் நடவடிக்கைகள் எனக்கு தெளிவா தெரியுது. ஏன் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் கேஸ்ல ஒரு 6 வருஷமா 7 வருஷமா அவர் ஜெயிலே இருக்காரு. என்னன்னா அவர் வந்து மிரட்டி அவர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் வாங்க பாக்குறாங்க. என்ன, இவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் அரசாங்கம் சம்பந்தப்பட்டு. இன்னொரு விஷயம் சொல்றேன், உமர் காலித்னு ஒருத்தர் வந்து 4 வருஷமா ஜெயில இருக்காரு. நீ அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு தீவிரவாதி இல்ல வந்து அவர் தேச துரோகி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்டவர் மேல ரொம்ப ஈஸியா நீங்க உங்களுக்கு இருக்கிற அமைப்புகளை உங்கள் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவர் இந்நேரம் வந்து ப்ரூவ் பண்ணி அவர் வந்து ஒரு பெரிய தீவிரவாதியாவோ பெரிய அது எந்த காரணம் காட்டி நீங்கள் வந்து அவர் கைது செய்துக்கலாம், அந்த காரணத்தை காட்டி இன்னைக்கு வந்து ஏன் அவர் தண்டிக்கவே முடியல? தொடர்ந்து ஜெயிலே இருக்காரு 4 வருஷமா. பல கேஸ்ல வந்து பெயில் சொல்லி பெயில் கொடுக்க மறுக்கிறாங்க. ஸ்டேன் சாமியை வந்து உள்ளுக்குள்ள வச்சு, அதனால பாசிசம் சொல்றோம்.
அந்த 84 வயசு பாதியார் வந்து கடைசியில் ஜெயிலில் வச்சு ஒரு ஸ்டா கூட கொடுக்காம கொண்டவங்களை வந்து நீங்க பாசிஸ்ட்னு சொல்லாம என்ன சொல்லுவீங்க? அகிம்சாவாதின்னு சொல்லுவோமா? பசிபிஸ்டா? அப்ப நமக்கு ஆதாரங்கள் கொட்டி கிடக்கு. இன்னைக்கு என்னன்னா பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எதிலுமே அவர் வந்து தப்பிக்க முடியல. அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியல. நேரடியாக பாராளுமன்றத்துக்கு வந்து வரும்போது மறுபடியும் எதிர்க்கட்சிகளை தாக்குறாரு தவிர மோடி வந்து இதுவரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு நியாயமான பதிலை எதுக்குமே கொடுக்க முடியல இந்த பிரச்சனைகளுக்கு. ராகுல் காந்தி எழுப்பின எஸ்ஐஆர் விவகாரம் இப்ப பீகார்ல அவர் பண்ணிட்டு இருந்த ரேலி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சா? பெரிய எழுச்சி உருவாக்கு. நீங்க அந்த காணொலிகள்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் பீகார்ல பயம் வந்துருச்சு. நமக்கு வாக்குரிமை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அது வந்து பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுது. நமக்கு காணொலிகள்லாம் தெரியுது. அப்போ வந்து நிதிஷ்குமார் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர். இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச செய்தினா, நிதிஷ்குமார் பார்ட்டி வந்து அடுத்த அவங்க அந்த தொகுதிகளில் வந்து அவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினாலதான் இவங்க வந்து இந்த ரிவிஷன் பண்றாங்கிறது தான். அது அடுத்த முறை வந்து போன முறையே வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வி கட்சி ஆர்ஜேடிக்கும் இந்த இந்தியா கூட்டணி மகாகத்பந்தனுக்கும் பிஜேபி என்டிஏக்கும் வந்து வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மி. ஒரு 5 சீட்டு வின் பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஓவைசி வந்து இந்த பக்கம் இருந்திருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். அப்ப என்ன, இப்போ ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. பீகார் தேர்தலில் தோல்வி என்பது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அடியா இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு மாநிலம், ஹிந்தி பேசும் மாநிலத்தில் வந்து ஒரு செட்பேக் அப்படிங்கும்போது இப்ப தூய்மைப்படுத்துறதுங்கிறது வந்து நல்ல நோக்கம் தான். யார் தூய்மைப்படுத்த போகிறார்கள் என்பதை பத்தி உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அவ்வளவுதான். நீங்கள் தூய்மையை பற்றி பேசலாமா? ரஃபேல் ஊழல் வந்து எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவான விளக்கம் இல்லாத நீங்கள் ஊழலை பற்றி பேசுவதோ, அதே மாதிரி சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து 7 லட்சம் கோடி ஊழல் வந்திருக்குன்னு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. தூய்மை செய்பவன் வந்து தூய்மையா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்கள் காந்தி சொன்னார், எதை மாற்ற விரும்புகிறீர்களோ அதையாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் தூய்மையானவர்கள் இருந்தால் எங்களுக்கு சந்தேகமே வராது. உங்கள் மேல், இந்த அரசு மேலும், இந்த அரசுடைய எல்லா அங்கங்களின் மீதும், இபி, சிபிஐ இவர்கள் மேல் எல்லாமே நமக்கு இவ்வளவு சந்தேகத்திற்கு இடமான வகையில் தான் நீங்க வந்து சந்தேக கேஸ்ல பிடிச்சு போடணும். உங்களெல்லாம் அப்படிதான் உண்மையிலே பாத்தீங்கன்னா. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி, தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.